என்னத்த சார் மீசமணி வந்துட்டேன் சாப்பிட்றேன். அண்ணே வணக்கம் வணக்கம் அண்ணே. சாரி லேட் ஆகி போச்சு சாப்பாடு. நான் எங்க அப்படியே பைக்கில் போய் வாங்கிட்டு லேட் ஆகி போச்சு. இந்தாங்க சாமி சாப்பிடுங்க ஐயா. போய் வாங்கிட்டு ஆமாம் டெம்பிள் சிட்டி சாப்பாடு தான் அருமையாக இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு. ப்ரமோஷன் பண்ணுறீங்க? ஆமாம். ஸோ கடவுளே. ஓகே உட்காருங்க. நானே ஐயா அவருக்கு வேணாமா சாருக்கு வேணாமா? கடுமையான பசி எனக்கு. நான் கொல்ல பசி. எடுத்து சாப்பிடுங்க சாமிங்களா, சாப்பிடுங்க. ஒதுக்கி வைக்க மாட்டாரு சாரு, எல்லா வேலையும் நம்மளே பார்க்கணும். அப்பளம்லாம் நொறுக்கியே கொண்டு வந்துட்டேன். அவ்வளோதான், வண்டி ஓட்டுற நொறுக்கத்தானே செய்யுது. அடடா பைய மெதுவாக எடுத்து சாப்பிடுங்க. பசி ருசி அறியாதுன்னு சாப்பிடணும். அருமையா இருக்கு சாப்பாடு. ஆமா சாப்பிடுங்க. தண்ணியெல்லாம் தெளிக்கிற பழக்கம் இல்லைனே? தெளிக்கலாம், எல்லாம் நல்லா தானே இருக்கு. பசியில எல்லாம் நல்லா இருக்கு, சுத்தமா இருக்கு. ஓகே முரட்டுத்தனமா கொடுப்பேன். பயங்கரமா இருக்கு. ஆஹா இலை நிறைய தலைவா. அடடா அடே அப்பா பாயாசம் அப்பெல்லாம் 3 வகை கூட்டு. அடடா ஊறுகாய், தனி ஊறுகாய் வேற. அண்ணே இந்த உங்களை இருக்குண்ணே, எடுத்து கொட்டிக்க. என்ன உரம் கொட்டி கூட கொட்டிக்கிறேன். அப்பாடா ஆஹா அப்பளம் கிப்பளம் எல்லாம் வந்து இறங்குதியா. ஐயோ என்ன செதறி போய் கிடக்கு தலைவா. கூட்டுங்க. ஓகே நான் ஆரம்பிக்கலாமா சாப்பாடா? ஓகே சாப்பிடுங்க. முதல்ல நீங்க சாப்பிடுங்க, நான் அதை பார்த்துட்டு சாப்பிட்றேன். எடுங்க அட்லீஸ்ட் சாப்பிடுங்க. எச்சி ஊறுது நண்பர்களே, எச்சி ஊறுது. சாப்பாடுனாலும் சாப்பாடு, டெம்பிள் சிட்டி சாப்பாடு சும்மாவா, ருசியோ ருசி. அடாடாடாடா அருமையா இருக்கு நண்பர்களே. இல்ல ஒன்லி வெஜ். அது புளிக்குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கும். சாம்பார் வச்சு சாப்பிட்றீங்கன்னா வித்தியாசமா சாப்பிட்றீங்க தம்பி. அடடே நல்ல வித்தியாசமா நல்லா இருக்கிறேன் தம்பி. நேரம் மாசு மாதிரி வச்சுங்க சார், பிரியாணி தான் கேட்பேன். அத சொல்லுங்க. இது என்னங்க அவிழ்க்க முடியல. வந்துருச்சு. இந்த வந்துருச்சுல. வாடி. ஐயோ நம்ம எச்சி ஊறுதுன்பா, எச்சி ஊறுது. உங்களுக்கு பசியா? எனக்கு அதை விட கொள்ள நடுகிற பசி. அப்பா வெண்டைக்காய் கூட்டு, அடே அப்பா வேற லெவல்ல தான் இருக்கு. எல்லாமே இருக்கு தலைவரே. சாப்பாடு நீங்க வெளுவெளு வெளுக்கிறான் நண்பர்களே. அடடா ஆஹா தரமான சாப்பாடு. ஊத்தி அடிச்சோம்னா கப்புன்னு இருக்கு நண்பர்களே. சிந்தாத அவசரப்படாத. ஏன்னா சாம்பார் சரியான சாம்பார் இருக்க தலைவா. அடடா மொக்க பாக்கெட்டா இருக்கு நண்பர்களே. நிறைய குழம்பு இருக்கு, அதனால கொஞ்சம் ஊற்றி சாப்பிடுவோம். டேஸ்ட் பார்ப்பேன். நீங்க சாப்பிடுங்க. நீங்க ஒரு வாரம் சாப்பிடுங்க. டேஸ்ட் காணுவோம் எப்படி இருக்கு. அடே அப்பா செம்மையா இருக்க நண்பர்களே. இந்த நம்மளும் டேஸ்ட் பார்த்துருவோம். ஆஹா சாம்பாரே கமகமகமட்டு வாட வருதியா. தம்பி நீ எப்படா வந்த? தம்பி வணக்கம். யாரு தம்பி? நம்ம தம்பியா? சாப்பிட்டீங்களா? என்னது சாப்பிடலையா? சாப்பிடுறியா? சாப்பாடு சாப்பிடுறியா? நீங்க சாப்பிடுங்க. வேணாம் சாப்பிடுங்க. தம்பி என்ன சாப்பிட சொல்றீங்க? எந்திரிங்க சாப்பிடு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றா. இல்ல நீ சாப்பிடுறியா? பசிக்குது. ஏய் வாயா சாப்பிடியா? பசி என்னையா பசி? வாழ்க்கையில சாப்பாடு தான் முக்கியம். முதல்ல பசிக்கு சாப்பிடும் போது சாப்பிடுங்க தம்பி. இல்ல நீ சாப்பிடுங்க. ஒன்றும் சேர்ந்துருங்க. அந்த சேரை போடுங்க. சாப்பிடுங்க முதல்ல. எனக்கு பசிக்குதேன், ஆனா பசின்னு வந்துட்ட நீ. உன்னை சாப்பிட சொல்லி வெடிக்க அப்படின்னு சாப்பிடு. சாப்பிடலாம்ல? சாப்பிடியா? எனக்கு வேணாமியா சாப்பிடு. அதனால என்ன இருக்கு? எனக்கு பசிக்குது.
எனக்கு பசிக்குதேன். ஆனா நான் அப்படியே கொஞ்சம் கேரக்டர் கிடையாது அண்ணன். நீ வயிறுனா பெருசா வச்சிருக்கீங்க. இருக்கட்டும், நீ சாப்பிடுங்க தம்பி, நீங்க சாப்பிடுங்க. அண்ணனை மறக்க மாட்டேல என்னைக்குமே. மறக்க மாட்டேனே. மறக்க மாட்டேலங்க. மறக்க மாட்டேனே. மறக்க கூடாது. அதுக்கு தான் நான் அந்த சாப்பிட உரையில எப்படி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்க வந்து ஐயோ இல்ல இல்ல உட்காரு உட்காரு. ஐயோ அந்த பாவத்தை நான் அனுபவிக்கல விரும்பல தம்பி. பாவத்தை அனுபவிக்கல தம்பி. சாப்பிடுங்க. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுங்க. பேச மாட்டீங்களா? பேச மாட்டேன். உனக்கு நினைச்சா என் தம்பி மாதிரியே இருக்கு தம்பி. என் தங்க பிள்ளை மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா வரணும். வளரும் பிள்ளை நல்லா இருக்கணும். அந்த காயெல்லாம் வச்சு தின்னுங்க. காய் எடுத்து வச்சு 3 வச்சு தின்னுங்க. அப்புறம் அனுப்பிச்சுடுங்க. சாப்பிட தெரியுமே. நீங்க சாப்பிடுங்க. சரிங்க சாமி, சாப்பிடுங்க சாமி, சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இது நான் பார்த்துக்கணும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க தம்பி, நல்லா சாப்பிடுங்க. எப்படி இருக்கு சாப்பாடு? அருமையா இருக்கு. அப்படி இங்க வேண்டுவீங்க? டெம்பிள் சீட்ல வாங்கிட்டு வந்தேன். நல்லா தானே இருக்கும். நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. ஏன் பம்புறீங்க? வேலைலாம் முடிச்சிட்டியா? இல்ல வேலை முடியல. அப்புறம் சாப்பிட்றது மட்டும் வந்துட்டேன் வேமா. சரி சரி. ஐயோ அப்படி சொல்லாங்க. அப்படி சொல்லாங்க சாமி. அப்படி சொல்லாங்க. சாப்பிடும் அப்படி சொல்லாங்க. பாவம். சரி சரி. கோப்படாம சாப்பிடுங்க சாமி. கோப்படாங்க சாப்பிடுங்க. அதுக்காக கோப்பிட்டு சோத்துல எந்திரிச்சு கூடாது. அதான் எந்திரிக்க மாட்டேன். அப்ப கழுவி ஊத்துனா கூட எந்திரிக்க. ஆக்சனா நடிப்பா தம்பி, நடிப்பா தம்பி. பேரு அவர் பேரு சக்தி. சக்தி நடிப்பா அப்படின்னா இல்ல. அப்படிதான் பார்த்தா பச்சை பிள்ளை மாதிரி தெரியுது. எத்தனை பிள்ளை அவன் பேர்ல இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். என்ன சொல்றீங்க? வெளியே சொல்லக்கூடாது தம்பி. புள்ள ஆக்சனா சக்தி. சாப்பிடுங்க. சரி சரி சரி. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஒரு நன்றி சொல்லையே. அண்ணன் உனக்காக சாப்பாடு விட்டு எந்திரிச்சிருக்கேன். அண்ணன் மீச பண்ணி ரொம்ப நன்றினேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கல. சாப்பிட்டு சரி சரி சாப்பிடுங்க. சரி 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 சாப்பிடுங்க. ஆமா அது விசுவாசம் இருக்காது. அது குசுவாசமா இருக்கு. ஆமா ஆமா. சாப்பிடுங்க. வேற ஏப்ப ஒரு பசி ஏப்பத்தை பாருங்க. அண்ணனுக்கு பசி ஏப்பம். நீங்க சாப்பிடலையா? அதுதான் நீங்க சாப்பிடுறீங்க. அப்புறம் நான் எப்படி சாப்பிட முடியும்? 2 சாப்பாடும் வாங்கினா அந்த மனுஷன் சாப்பிட விட மாட்டாரா? இல்ல. ஐயோ நான் ஒண்ணுமே பேசல சாமி. நான் என்ன சாமி பேசுறேன்? தம்பி நல்லா சாப்பிடணும்னு சொல்றேன். உங்க ஃப்ரெண்டுட்டீங்க. ஆனா சாப்பிடட்டும் அப்படியா? நீ பிஎம்ஆர் சார், பிஎம்ஆர் ப்ரொடக்ஷன் சார், நீ சோறு இடத்துல வாங்கி தர மாட்டாரு. நல்லா கரெக்டாக தூங்குறாரு. 2 எழுப்புனா அடி பல்லுக்குள்ள ஊத்து விடுவாரு. எனக்கு 2 சேவ் ஆர்டர் போட்டாரு. தம்பி வருவேன். நீ முதல்ல சொல்லலாம்ல. இல்ல அவன் வருவான் தெரியும். அதுக்குள்ள சாப்பிட்டு வந்து அவங்கள வேகமா வர சொன்னது. அதுக்குத்தே போனிச்சுட்டு வேகமா வாங்கினேன். அப்படிலாம் இருக்கக்கூடாது தம்பி. நம்ம தம்பி சாப்பிடணும் விட்டுரு. நல்ல பையன் பாவம். பேர் சக்தி. நீங்க எப்ப நல்ல பேர். முடியல எங்க விட்டீங்க தம்பி? உங்களுக்கு யாரு? நம்ம நண்பர் அவரு. நம்ம சாரோட ஃப்ரெண்ட் அவரு. பிஎம்ஆர் சாரோட ஃப்ரெண்ட். ஆமா. முடியல எங்க விட்டுவீங்க? நல்லா வெட்டிருக்கீங்க. ஜம்முன்னு நல்லா சட்டியை கவுத்து வச்சு அடிச்ச மாதிரி இருக்கு. சுத்தி வர பரவாயில்ல. சாப்பிட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். சரி ரைட் ஓகே. சாப்பிட்டு தம்பி வேலைக்கு கிளம்பிடுவாரு நினைக்கிறேன். அப்புறம் எங்கிட்டு பொறிச்சு வருது. நல்லா சோறு போட்டு சாப்பிடுங்க. அந்த ரசம் இருக்கு, புளி குழம்பு இருக்கு தம்பி. அதெல்லாம் நல்லா இருக்கும். அவுத்தரேன் கொடுங்க. அவுத்தரவா என்ன? ரசம் தம்பி. புளி குழம்பு சாப்பிடுங்க. நல்லா இருக்கும். வேணாமா புளி குழம்பு? இந்த ரசம் செட் ஆகாதையா? யாரு இந்த அளவுக்கு கவனிக்கிறேன்? எப்பா நான் கஷ்டம் கொண்டு வந்துட்டா கர்ணப்பிரபா மாறிடுவேப்பா. அதாப்பா என் கேரக்டர். நல்லா கலைக்கிறீங்க. நல்லா கலைக்கிறீங்க. என்னமோ சொன்ன கதையா இருக்கு தம்பி. என் வாழ்க்கை பாருங்க. சாப்பிடுங்க. போதுமா? சரி சார். உங்களுக்கு என்ன சார் வேணும்? இல்ல சொல்லுங்க சாமி. சாப்பாடு இருந்தா இருக்கு போடுங்க. அதெல்லாம் பரிமாறுறது, அதாவது மற்றவங்களுக்கு பரிமாறுறது எவ்வளவு ஒரு சந்தோஷம் தெரியுமா? அப்படியா? சாப்பாடு வாங்கிட்டு என்னங்க சொல்றீங்க? சாப்பிடுவோம். சரி விடுங்க போ. பாவம் நம்ம தம்பி தானே. இது தின்றுவானா? நீங்க என்ன பண்ணீங்க? இந்த சாப்பாடு கழுவி வந்துட்டானா? சாப்பிட்டு முடிச்சோன்னா காசு. ஐயோ சார் அடிச்சு விடுவாரு. காசு பாவம் அவன்கிட்ட எது பாவம். உங்க தம்பின்றீங்க. என்ன இப்படி பேசுறீங்க? ஃப்ரெண்டா தம்பியா? தம்பி மாதிரி. அப்ப தம்பி இல்லையா? தம்பியோட தம்பி இல்லையா நீ? அவர் அண்ணன் மாதிரி நினைங்க. என்னடா அவர் தம்பி மாதிரி நீ அண்ணன் மாதிரி? என்னப்பா நடக்குது கதை? ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு மாதிரி. என்னங்க மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும் மாறி மாறி? நாங்களே வேற மாதிரி தானே. ஐயா காலையில இருந்திருப்போம்லண்ணே. அப்ப அண்ணன் தம்பி மாதிரி. அப்புறம்
மத்தியானத்துக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன், மத்தியானம் சாயங்காலம்னா போயிடுச்சுன்னா ரெண்டு மாதிரி. அப்புறம் மாறிக்கிட்டே இருக்கு, மாறி மாறி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அது வேற மாதிரி. அப்ப வேற மாதிரி. இப்ப புரிஞ்சிச்சு, வேற மாதிரி. தம்பி சாப்பாடு போதுமா, இன்னொன்று ஆர்டர் சொல்லவா? வாங்கண்ணே. இல்லை, அதுவும் வேணுமா உனக்கு? ஆமாண்ணே, அதுலேயே 10வது தானே. அப்படியா? அப்ப எனக்கு சோறு இல்லை. சாப்பிட்றீங்களா? ஐயோ இல்லை சாமி, நீ சாப்பிடு. ஐயோ அந்த அந்த பாவத்தை நான் வைக்கல. நீங்க எதுவும் சாப்பிட சொன்னீங்க? ஐயோ சாப்பிட அந்த சமயம் மிச்சம் வச்சா சாப்பிடலாமேன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஆனா காரக்குழம்பு அல்டிமேட். அல்டிமேட்டு நல்லா சாப்பிடுங்க. எச்சி எனக்கு ஊறுது. ஊறட்டும், அப்படி போய் திட்டு வந்துருங்க. உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா நீங்க அவங்க சாப்பாடு கொடுத்துட்டு என்ன சொல்றீங்க? நான் தான் இல்லை, கஷ்டம்னு அந்த கரண பிரபா மாறிடுவேன். யாருக்கிட்ட அப்படி மாறணும்னு இருக்குல்ல. நல்ல மனுஷனா இருக்காரு. அவர் நல்ல மனுஷனாண்டா, நீ இல்லையே. நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு துரோகம்? தம்பி நல்லா இருக்கு, ரசத்தை ஊற்றி சாப்பிடுங்க. நல்லா சுழட்டி விட்டு அடிச்சா தான் நல்லா இருக்கு ரசம். நல்லா ஊற்றி அடிங்க. பருப்பு சாம்பார் மாதிரி இருக்கு, நல்லா ஊற்றி அடிங்க. நல்லா சாப்பிடுங்க, உருட்டி அடிங்க. நானா போய் தேடி சாப்பிட்டுருந்தாலும் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட மாட்டேன். கவனிப்பு எப்படி? சூப்பர்ண்ணே. அள்ளி உருட்டி அடிங்க. உருட்டி உள்ள அப்படி அள்ளி அடிச்சா செம்ம டேஸ்டா இருக்கும். நம்ம காலையில இருந்து எங்க போனீங்க? எங்கே போனீங்க காலையில இருந்து? அப்பளத்தை போட்டு கொஞ்சம் கூட்டு வச்சு மூணையும் குழந்துக்கிட்டு அடிச்சா நல்லா இருக்கும். எப்படி இருக்கு? அல்டிமேட். நான் சொன்னேன் இல்லை, எனக்கு தெரியும், நான் சாப்பிட்டுருக்கேன் இந்த மாதிரிலாம். காலையில இருந்து எங்கடா போனா? பஸ் ஸ்டாண்டுக்கு பிள்ளைகளை பார்க்க. அப்படியா? யாரு பிள்ளைங்க? ரொம்ப பிள்ளைகள அப்படிலாம் பேச, அப்படிலாம் பண்ணக்கூடாதியா, தப்பு அது. இப்ப தெரியுதா நான் ஏன் திட்டுறேன்? அதுதான் கரெக்டு தான், நீங்க திட்டுறது. உங்களுக்கு சோறே கொடுத்துடக்கூடாது தம்பி. இப்போ நம்ம என்ன இப்படி பழக்கம் பண்றீங்க நீங்க தம்பி? உண்மையாவே ரோஸ் இருந்தா நான் உட்காந்து சாப்பிடுவேனா? சரி விடுங்க, சாப்பிட திட்டக்கூடாது. இனிமேல் அப்பெல்லாம் போய் பார்க்கப்படாது, சரியா? சரி, ஒழுங்கா பள்ளிக்கூடம் போயிட்டு நல்ல வேலைகளை பாருங்க. சாப்பாடுனா கொடுத்துறீங்க. சரி சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நான் கேட்கணும். ஒழுங்கா நல்லவங்களுக்கு தான் சாப்பாடு கொடுப்பேன். இந்த மாதிரி அயோக்கிய பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டேன். நீ வந்து மாறிட்டேன். மாறி இன்னையிலிருந்து உடனே திருந்துறேன். நான் பார்த்தது இல்லையே போய் எப்படி உடனே திருந்துற? மாறிடுங்க. தர்பீஸ் நீ திவாகர் மாதிரி சொல்ற, அப்படியே உடனே திருந்திருக்கின்றாப்புல நீங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதப்பா, நீங்க சாப்பிடும் போது மயக்கம் வருது. நீங்க ப்ரெஷர் வருது. பார்த்துக்கிட்டே இருக்கானே, ஏதாச்சும் ஆயிடுச்சு. என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆகாது. அது தவிர கொஞ்சம் தான் வலிக்கும். எனக்கு பசிக்குன்னா உங்களுக்கு வலிக்கும், வகுத்தால ஒன்றாலும் போகும் சொல்ல முடியாது. என்ன பண்ணுறது, எனக்கு பசிக்கு ஓராயிடுச்சு. பாதி போய் ஒரு நான் நன்றி கூட சொல்லாமல் அடிக்கிறானுங்க, விட்டுன்னு முழுங்குறானுங்க. டேய் எனக்கு பசி எப்பமா வருதுடா? இல்லை வேணாம், அவனுக்கே பத்தாது. அவன் 3 வருஷமா சாப்பிடாம வந்துருவான் உங்களுக்கு. பொலவுன்னு பொழந்துக்கிட்டு இருக்கேன். வரு விட்டா இலையும் அடிச்சிருக்கேன் உங்களுக்கு. தம்பி ஆடுறா சாப்பிட்றான், அதையும் போட்டு சாப்பிட்றான். டே அது அண்ணனுக்குடா, அவருக்குடா. டே அதை வைடா, அதை போய் சாப்பிட. அடுத்தவங்க சாப்பிட ஓ சாப்பாடை சாப்பிடுவான். அவன் சாப்பாடு இல்லைண்ணே, உன் சாப்பாடுங்க. விடுங்க, போயிட்டு போகுது. இல்லைடா ஒன்றும் இல்லைடா, அதை போட்டு ஐயோ விட்டா பேப்பர் நின்றேன் உங்களுக்கு. உங்க அந்த அந்த மாதிரி இந்த மாதிரி சாப்பிட உங்களுக்கு வேணுமா? வச்சுன்னா நல்லா இருக்கும். சரி சாப்பிடு, நீங்க சாப்பிடு. இல்லை போட்டு திண்டு விட்டு போ. என்ன வேணும்? புளிக்கிழம்பு என்னது? மோரா? மோர்னே என்னைக்குமே கொண்ட சாமி. இது பாயாசம்டா. மோர் அந்த இந்த இருக்கு. அவுக்குறேன் ஒரு மோர் அவருங்க. அவுத்தரேன், எல்லாம் தரேன், அவுத்தரேன். பசிக்குது. என்ன ஒரு நூல் கண்டே மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஏன் ஆத்தாடி ஆத்தே, என்ன இவ்வளோ நூல்? ஆமா, இந்த சாமி குடி சாமி. நல்லா கலைக்கு. சரி சாமி, சரி சாமி. கருவேப்பிலை வராம என்னங்க ஓவரா பண்றாப்ல தம்பி? போதுமா சாமி? சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க சாமி. தலைவர் உங்களுக்கு என்ன வேணும்? அந்த சாதம், உங்க சாதம் எடுத்து சாப்பிடுங்க. அதுதான் வந்துருச்சுல்ல. நான் சாப்பிடு தம்பி, சாப்பிடு. பொறுமையா சாப்பிடுங்க சாமி. பொறுமை சாமி, பொறுமை. ஊருகா இருக்கு சாமி, வைக்கவா? உப்பு, அது கிட்னி அடியாங்க. ரொம்ப தெளிவா இருக்காப்புல, உடம்பு பக்குவத்துல ரொம்ப தெளிவா இருக்காப்புல உங்க தம்பி. தம்பியுடைய படைக்கஞ்சா நல்ல பயிலா இருக்கானா ஐயா? இவனை பார்த்தாதான் அச்சமே வருது. என்ன சொல்றீங்க தம்பி? வெண்டிக்காய் கூட்ட சாப்பிடுங்க, நல்லது. வெண்டிக்காய் கூட்ட நல்லது, கேரட்டா நல்லது உடம்புக்கு. எனக்கு மூளை இருக்குன்னு. மூலமா? மூளை 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 மூளை. உங்களுக்கு மூளை இருக்கோ? அதனால அது எடுத்துக்க மாட்டேன். ஓ, ரொம்ப அறிவா பேசுறாப்புல தம்பி.
இவ்வளோ முதல்ல ஓப்பனிங்கில் பேசுகிறேன். ஓப்பனிங்கில் பசியேடாப்புல நேராக இன்னும் ஸ்ட்ரென்த் அதிகமாகிட்டு இருக்கான் என்னாச்சு? அப்போ எதிர்த்த கோவம் வந்து அடிப்பையில நீயே தப்பு போலாம் அடிச்சிருவோம்ண்ணே. ஐயா கொஞ்சம் உஷாராக இருக்கணும் உனக்கு உன் தம்பிட்ட. அப்போ நீ சொன்ன சேர்த்தேன் என்ன சொன்னீங்க? அந்த மாதிரி ஆளுன்னு சொன்ன சேர்த்தேன். நல்ல பிள்ளை. நல்ல அப்படின்னு சொன்னால் என் மேலே தப்பு தான் நண்பர்களே, ரொம்ப தப்பாக இருக்குது. ஆள் பொடி போயிடா இருந்தேன், இப்போ ஆள் பெரிய ஆள் ஆகிட்டேன் சாப்பிட்டதுக்கப்புறம். வளர்ந்த மாதிரி பேசுறேன். அதுதான் இப்போ மூளை அதிகமாக இருக்காம்ல. கணக்குழக்கு வேற பழக்கொழக்கு வேற. அப்படி பற்றியா டைலாக் பற்றியாங்க? என்னன்னா சரி சரி வந்துட்டானா இதுதான் சொன்னேன், எந்திரிக்காதானே. நல்லா சாப்பிடுங்க. பாயாசம் இருக்குது தம்பி, முடிச்சிருவோம்ண்ணே. முடிச்சு விடுறீங்களா? முடிச்சு அப்பா வந்து ஒரு அப்பா சேர்த்து ஞாபகம். ஆமாம் சேர்த்து வைக்கிறேன். ஏன் சேர்த்து? தின்னுங்க. நீ என்ன வச்சு வேற எதுவும் வேணுமா? போமே பாயாசத்தை ஊற்றவா? இந்த சாப்பிடுறேன். அவுத்து வச்சிருக்கேன், ரெடியா அவுத்து வச்சிருக்கேன், ஊற்றிக்கிட்டே இருப்பான். அதே பட்டிங்க. போங்க. ஓ பாயாசமா? சாப்பாடு வைக்கவா உனக்கு? எப்படி நல்லா இருக்கா? இந்த பாப்போண்ணே. எப்படி அருமையா இருக்கு. இங்க அருமையா இருக்காங்க. அடடா எனக்கு எச்சி ஊடுதுங்க, கபகபன்னு காந்ததுங்க வகுறு. அது கொடுக்கறதுக்கு முன்னாடி வச்சிருக்கணும். சரி விடுங்க, பசி ருசி அறியான்னு வாங்க, தம்பி வந்துட்டாப்புல சாப்பிடட்டும். ஓகே, ரொம்ப நன்றி நண்பர்களே. பசின்னு வந்தா இந்த மீசமணி கர்ணனா மாறிடுவேன் இன்னைக்கு புரிஞ்சுக்குங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது விடுவது மதுரை மீசமணி அன்பு தம்பியுடன். தம்பி இப்ப நீ எனக்கு நன்றி சொல்றீங்களா? சொல்ல மாட்டேன். ஓகே நண்பர்களே, மற்றொரு வீடியோ கண்டிப்பா சந்திப்பேன். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு சும்மா டொருன்னு வண்டி விடுங்க. சுச்சு